بسم الله الرحمن الرحيم. عن عائشة رضي الله تعالى عنها قالت: كان النبي صلى الله عليه وسلم يعتكف الأشهر الأواخر من رمضان حتى توفاه الله ثم اعتكف أزواجه من بعده أو كما قال عليه الصلاة والسلام وتسليم. ஆயிஷா அம்மா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இது. அல்லாஹ்வுடைய திருத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழமை யஅதகிஃபுல் அஷரல் அவாகிர மின் ரமதான், ரமதானுடைய கடைசி 10 நாட்கள் அவர்கள் இஅ்திகாஃப் இருப்பவர்களாக இருந்தார்கள். ஹத்தா தவஃபாஹுல்லாஹு, அல்லாஹ் தஆலா அவர்களை மௌத்தாக்கும் வரைக்கும் இந்த செயலை செய்தவர்களாகவே இருந்தார்கள் என்ற செய்தியை ஆயிஷா அம்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நமக்கு அறிவிப்பு செய்கிறாங்க. கடைசி 10 நாட்கள் அவர்கள் மதீனாவுக்கு வந்த காலம் முழுவதுமே இஅ்திகாஃப்ல இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி நமக்கு இந்த ஹதீஸ்ல இருந்து தெரிய வருது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரே ஒரு வருடம் மட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஅ்திகாஃப் இருக்கல. அதற்குண்டான காரணத்தை சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியர்கள் ஒருவர்களே நமக்கு காரணம் சொல்லி தருவாங்க. நானும் உங்க கூட இஅ்திகாஃப் இருக்கட்டுமா அப்படின்னு சொல்லி ஆயிஷா அம்மா கேட்பாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க? சரி இருமா அப்படின்னு சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே போயிட்டு திரும்ப இஷாவுக்குள்ள வரும்போது பார்த்தா ஆயிஷா அம்மாவுக்கு இருக்கிறதுக்கு அனுமதி கொடுத்த மாதிரியே எல்லா மனைவியர்களும் 12 கூடாரங்கள் என்ன செஞ்சிடும், 9 கூடாரங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கும். இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. எல்லா மனைவியருமே இஅ்திகாஃப்க்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இந்த வருஷம் நான் இஅ்திகாஃப் இருக்கலை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ அந்த ஒரு வருடம் மட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஅ்திகாஃப் இருக்கலை. எல்லாருமே என்ன, நபியே இருக்கலை அப்படிங்கும்போது எல்லாருமே என்ன செஞ்சிருவாங்க, கலைஞ்சு போயிடுவாங்க. மறு வருஷம் என்ன செய்வாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முந்தைய வருடத்துல 10 நாள் இஅ்திகாஃப் விட்டதுனால அடுத்த வருடம் என்ன செய்வாங்கன்னா 2வது 10ம் 3வது 10ம் ரமதானுடைய 11வது பிறையில இருந்து என்ன செஞ்சிருவாங்க, முழு ரமதானும் என்ன செய்வாங்க, இஅ்திகாஃப் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு வரலாறுகள் சொல்லி தரும். ஆக அந்த கணக்கில் தான் என்ன செய்யறாங்க, ரமதான் முழுவதும் நபி அவர்கள் மதீனாவுக்கு வந்ததுல இருந்து கடைசி 10 நாட்கள் முழுவதுமே இஅ்திகாஃப் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை நமக்கு என்ன செய்யப்படுகிறது, ஹதீஸ் கலை வல்லுநர்களால் நமக்கு சொல்லி தரப்படுது. கண்ணியத்திற்குரியவர்களை, இந்த இஅ்திகாஃப் அப்படிங்கிறது நிறைய விதமான பிரயோஜனங்களை நமக்கு தரக்கூடிய செய்திகள் உண்டு. இதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடியவங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் சொல்லி தர்றாங்க, அல் முஅ்தகிஃபு, இஅ்திகாஃப் இருப்பவர் என்பவர் இஅ்தகிஃபு துனூப, பாவங்களை விட்டு அவர் தவிர்த்தவராக ஆகிவிடுகிறார். முதல் இஅ்திகாஃப்னா என்ன அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கிடணும். இஅ்திகாஃப் அப்படிங்கிறது பள்ளிக்குள்ள தங்கி இருக்கிறது அப்படின்னு அர்த்தம், அவ்வளவுதான். புரியுதுங்களா? இது ரமதான் மாதத்தினுடைய கடைசி 10 நாட்கள் நோம்போட உள்ள பள்ளிக்குள்ள தங்கி இருந்தோம் அப்படின்னு சொன்னா இதற்கு பெயர் சுன்னத்தான இஅ்திகாஃப் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இந்த இஅ்திகாஃப் வேற எந்த மாதங்களையும் நாம என்ன செய்ய முடியாது, கடைபிடிக்க முடியாது. ரமதானுடைய மாதத்தில் கடைசி 10 நாட்கள் நோன்போடு பள்ளியில் தங்கி இருப்பது, இதற்கு பெயர் தான் இஅ்திகாஃப். சரிங்களா? இது சுன்னத்தான இஅ்திகாஃப். 2வது ஒன்று இருக்கு, வாஜிபான இஅ்திகாஃப் அப்படின்னு சொல்லுவாங்க ஹனஃபி மذஹப்ல. இந்த வாஜிபான இஅ்திகாஃப்ங்கிறது நாம ஏதாவது நதர் நேர்ச்சை செய்திருந்தால், என்னுடைய இன்ன தேவைகள் பூர்த்தியானால் நான் 3 நாட்களோ அல்லது 10 நாட்களோ நான் இஅ்திகாஃப் இருப்பேன் அப்படின்னு நம்ம நேர்ச்சை செய்யறோம் பாருங்க. அந்த மாதிரி நேர்ச்சை செய்தவர்கள் கட்டாயம் அதனை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது அது வாஜிபான இஅ்திகாஃப். அது அவங்க நேர்ச்சை எப்படி செஞ்சிருந்தாங்களோ அப்படி என்ன செய்யணும், பள்ளியில வந்து அவங்க தங்கி இருந்துக்கிடணும். அது ரமதான் மாதத்துல நேர்ச்சி செய்திருந்தாங்கன்னா ரமதான் மாதத்துல இருக்கணும், ரமதான் அல்லாத காலங்கள் நேர்ச்சி செய்தா அது மாதிரி இருந்துக்கிடணும். இது வாஜிபான இஅ்திகாஃப். இன்னொரு நஃபிலான இஅ்திகாஃப் அப்படின்னு இருக்குது. நஃபில் அப்படிங்கிறது எப்படின்னா, எப்பனாலும் பள்ளிக்குள்ள வரும்போது நான் இந்த பள்ளியில் இருக்கும் காலமெல்லாம் இஅ்திகாஃபோடு இருக்கிறேன் அப்படின்னு நம்ம மனதுல நியத்து செய்துக்கிறது தான் இந்த இஅ்திகாஃபினுடைய இது. நம்ம வெளியே போற வரைக்கும், பள்ளியை விட்டு வெளியில கிளம்புற வரைக்கும் இஅ்திகாஃப் இருக்கிற நன்மை நமக்கு கிடைச்சிரும். புரிஞ்சுங்களா? சுன்னத்தான இஅ்திகாஃப்ங்கிறது ரமதானுடைய கடைசி 10 நாட்கள் மட்டும் இருப்பது. வாஜிபான இஅ்திகாஃப் அப்படிங்கிறது நாமளா நேர்ச்சை செய்து நம்மின் மீது கடமையாக்கி கொள்வது.
மூணாவது, பள்ளிக்குள்ள எப்ப வர்றதா இருந்தாலும் நான் இந்த பள்ளியில் இருக்கும் காலமெல்லாம் ஏத்திகாப்போடு இருக்கிறேன் அப்படின்னு நியத்து வச்சுக்கிறேன். இவ்வளவுதான் ஏத்திகாஃபினுடைய 3 வகைகள். இப்படி ஏத்திகாப்போட உள்ள வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா இவருக்கு பள்ளிக்குள்ள வரும்போது எல்லா விதமான பாவங்களையும் விட்டு இவர் அருந்து விட்டவர், பாவங்களை விட்டு தவிர்ந்து விட்டவராக இவர் ஆகிவிடுகிறார் அப்படிங்கிற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தர்றாங்க. அப்படிப்பட்ட அமலையும் நாம் செய்யக்கூடிய நற்பாக்கியவான்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.